கேட்டு இன்னைக்கு சண்டே, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே வந்து 13. நம்ம விளாகில் முதல் வேலை சண்டே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம், மிதிவேண்டியில் போயிட்டுருக்கோம். தண்ணி எங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிரானைட் ஃபேக்ட்ரி தான் நம்ம வந்து எடுக்கணும். நம்மளுக்கு தண்ணின்றது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. தண்ணியை வந்து டேங்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கூட எதுவும் நம்மளுக்கு பண்ணலை. நம்ம ஒரு 4-5 ஃபேமிலி இருக்கிறோம், ஓகேவா? பக்கத்தில் போய் கிரானைட் ஃபேக்ட்ரியில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கிறதுக்கு முன்னாடி காலையில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லக்குட்டிகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனோம். வருவோமா? ஓகே, திறந்தாச்சு. சைக்கிள் விழுந்துருச்சு. ஆக்சுவலி சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினேன், ஒன் சைடாக சாஞ்சிடுச்சு. எதான பிரச்சனையான்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் நம்ம வில்லேஜு. இங்கே ஃபுல்லாக இங்கே தான் நம்ம வந்து ரெகுலராக வந்து தண்ணி எடுப்போம். குடிக்கிறதுக்கும் சரி மாட்டுக்கும் சரி இங்கே தான் நம்ம தண்ணி எடுத்துப்போம், ஓகேவா? ஒரு 2 நேரம் தண்ணி எடுத்தால் ஓகே தான், பார்த்துக்கலாம். இல்லைப்பா இல்லைப்பா இல்லை 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 இல்லைம்மா அப்பா விட்டா. Hey, hey, hurry! காலையில் மாடு மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம்பா. இழுத்தா வரமாட்டேங்கிறாங்க. தூக்கத்தை காலத்தில் இருக்காங்க. காலையில் வெயிலுக்கு முன்னாடி எடுத்து போய் காட்டினால அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக மேய்வாங்க. அதனால தான் காலையில் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம். சரியான வெயில் வந்துடுது மதியத்தில், மேயறதுக்கு ஆகிறதில்ல. மாடுங்க வந்து நிழலில் வந்து நின்றுக்குதுங்க. சரியான வெயில், நம்மளாலே முடியறதில்ல. ஆகுதுங்க என்ன பண்ண வாயிலா ஜீவனம் பாவம். அதனால தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எடுத்து போய் கட்டோம். அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. காலையில் தண்ணி எதுவும் இல்லை, பனி தண்ணி இருந்தால் கட்டக்கூடாதுன்னு வாங்க. அதுக்கு கட்டினா ஏதாவது காய்ச்சல் கீச்சல் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது எதுவும் இல்லை, ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் கட்டி விட்டோம்னா நம்ம சாப்பிட்டு வர வரைக்கும் அவங்களும் சாப்பிட்ருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மேய்ச்சிக்குவோம். என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இது மாதிரி தான் தொடங்கும் கிராமத்தின் வாழ்க்கை. அதுவும் மாடு வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் டைமிங்கே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? காலையில் கம்மின்னா 5-5:30, நாங்களாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். 4 மணிக்கெல்லாம் இருந்து, ஏன்னா நம்ம வந்து நம்ம தனியாக பால் ஊற்றுவோம், சொசைட்டிக்கு ஊற்ற மாட்டோம் பால். அதனால் நம்மலாம் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். 4 மணிக்கெல்லாம் இருந்து 6 மணிக்கெல்லாம் பால் டெலிவரி ஆகிடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 6 மணிக்குள்ளே வீட்டாண்ட சாணி சத்தெல்லாம் வாரிட்டு மாடுங்களை இது மாதிரி மேயறதுக்கு பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டு வந்து 11-12கெல்லாம் குளித்து தண்ணி காட்டிருந்தோம் மாட்டுங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு மாட்டுக்கு, நமக்கும் லைட்டாக ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போனோம். திரும்பவும் 3-3:30கெல்லாம் பால் கறந்துருவோம். 3:30 மணிக்கு பால் கறந்துடணும். மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கட்டணும். இப்போ வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து
நம்ம போய் சாப்பிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே பிடிச்சிட்டு போயிடுவோம். பாபா கண்குட்டி அங்கே நின்றுட்டான் பார்த்தீங்களா? பாபா ரியா ரியா அங்கே நின்ட்டாங்க. பாபா ரியா கண்குட்டி அங்கே மேலே நின்ட்டான். மாடுகளை பார்த்து ஓடி வரணும் அவன். பாபா பாபா வரானா இல்லையா? இன்னும் வரல. பார்ப்போம். வந்துடுவான்னு நினைக்கிறேன். பாப்பா மாடுங்க கண்ணுக்கு படலைன்னா தெரிச்சிட்டு ஓடிடுவான். இங்கே மேய ஆரம்பிச்சிச்சு நம்ம ஆளுங்க. ஆடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஏய் ஏன்டா காலையில் ஆடிட்டு இருக்க? ஜாலியாக இருக்கியா? சண்டைக்கு இழுக்கிறான் பாருங்க. ஜிவில் இருந்துக்கிட்டு அங்கே பாருங்க வேணும்னே சண்டைக்கு இழுக்கிறான் பாருங்க. அங்கே பாருங்க. ஏய் தப்புடா, அவன் சின்ன பல்ல. அங்கே பாருங்க எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறான் பாருங்க. ரொம்ப கொழுப்பு பிடிச்சவனா இருப்பான் போல. டேய் டேய் ஜாலி ஆகிட்டா என்னன்னு தெரியல. அங்கே பாருங்க இதில் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறாங்க. டேய் ஏன்டா? அங்கே பாருங்க நம்ம கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கோம் கயிறு. நம்மளை அவசியம் விட்டுற மாட்டோம். எதுவும் பண்ணாது. சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருக்கான் ஜாலியாக. அங்கே பாருங்க அவனுக்கு என்னமோ தெரியல, ஜாலி மூட்டில் இருக்கான். ஏய் என்னடா ஆச்சு? ஏய் ஜாலியாக இருக்கா இப்போ தலைவர். டேய் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்கா? இதுதான் கிராமத்து வாழ்க்கை. அங்கே பாருங்க அவர் தூக்கிடுவாரா? டேய் ஓய்வா அவர்கிட்ட போகிற பார்த்தியா? புதுசாக வந்தவர் அவர். இன்னும் உங்ககிட்ட பழக கூட இல்லை. அவர்கிட்ட சண்டைக்கு போகிறேன் பரவாயில்லையா? ஏண்டா ஜாலியாக இருக்கார் தலைவர். ரவுண்ட் அடி அப்போதான் உனக்கு ஆஸ்திரம். இருந்தாலும் அடங்க மாட்டேங்கிறாயா மனுஷன்? அடங்க மாட்டேங்கிறாயா? அடங்கா மாறு. அவ்வளோதான் தலைவர் மேய்ச்சி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க பாருங்க. வந்து மேய்ச்சலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஜாலியாக என்னன்னு தெரியல. துள்ளு குதிச்சு விளையாடுறாரு வேறு லெவலாக. அதெல்லாம் பார்க்கறது சும்மா வேறு லெவலாக இருக்குல்ல. நான் மட்டும் பார்க்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு காட்டினேன். ஓகே இவங்கள வந்து இப்போதைக்கு மேயறதுக்கு தனித்தனியாக கட்டிடுவோம். ஏன்னா நம்ம ஆள் இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் கட்டிட்டு போயிட்டோமோ அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக கட்டிட்டு போனோம். கட்டும்போது மாடை கட்டுற நண்பர்கள் கட்டும்போது இது மாதிரி பயிலாக இருக்கிற இடத்துல கட்டணும். ஏன்னா இந்த மாதிரி செடிங்கெல்லாம் இருக்கிற இடத்துல கட்டிங்கன்னா மாடு வந்து சுற்று போட்டுக்கும். இடத்துலலாம் கட்டுனா மாடு சுற்று போட்டுக்கும், அதுக்கப்புறம் கால் மாட்டிக்கும். ஓகேவா? நம்ம ஆள் இல்லைன்னா கால் மாட்டிட்டு மாடு வந்து மூக்குனாங்கயிறில் வந்து காலெல்லாம் விட்டுரும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடந்துருக்குது. நம்ம மாட்டுக்கே நடந்துருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? கட்டும்போது பார்த்து உஷாராக வந்து கட்டிட்டு போங்க. ஓகேங்களா? மாடை வந்து மேய்க்கிறதுக்கு கட்டிட்டோம். பாருங்க மேய்ஞ்சிட்ருக்கா. மாடை மேய்ச்சி கட்டும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பழம். அந்த பழம் என்ன பழம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அது பேர் தான், நீங்களே பாருங்கள். என்ன பழம் தெரியுதா? தெரிகிறதா? வா சூப்பராக இருக்கா? அப்புறம் நிறைய இருக்குங்க. இது காய் பார்த்துருப்பீங்க. மேபி பழம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் காய் பார்த்துருப்பீங்க. இந்த காயை பார்த்தா தெரியுதா? பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்களே கண்டிப்பாக. இது பேர் தான் கொவா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ வந்து இந்த பழத்தை நம்ம ஒன்று பறித்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா, அப்படியே இங்கே பாருங்கள், இது அங்கே ஒரு ட்ராப் இருக்குது பாருங்கள், தேன் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. கிடைச்சா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இருக்கு. பாருங்க நிறைய இருக்கு. கிடைச்சதுன்னா சாப்பிட்ருங்க, நல்லா இருக்கும். பழம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். மாடு மேய்ச்சலுக்கு கட்டாச்சு. கட்டிட்டு நம்ம இங்கே பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள் பிளேஸை பார்த்துக்கோங்க. உங்க மரம் எப்படி இருக்கு, நீ நல்லா இருக்கா. ஒரு தேங்காய் உனக்கு கிடச்சிது. அப்படி கையிலேயே களைச்சி விட்டுட்டு அழகாக அப்படி பொசிஷன் ஆமாம் அப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி கையை வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் இப்படி தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டி அந்த வீட்டில் தூங்கினாலும் இந்த ஒரு தூக்கம் வந்து கிடைக்காது. ஏன்னா போ அந்த மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உண்மையாக சொல்கிறேன், செம்மையான தூக்கம் வரும். எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு தூக்கம், இந்த மாதிரியான ஒரு நிம்மதி அப்படின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துல நம்ம மாடு மேய்ச்சிட்டு அந்த டைமில் தூங்குகிற ஒரு தூக்கம் அப்படின்றது எங்கேயுமே கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன். உன் கண்கள் பார்த்த நேரம் என் உலகம் நின்றதடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டு என்னத்துக்குடா ரெடி ஆகிட்டுக்கோ, சட்டெல்லாம் பனினை கழட்டிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்துடலாம். ரிசப்ஷன் எல்லாம் ஒன்று தானே. ரிசப்ஷன் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் ரெடியாக இருக்கும். நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். இந்த குட்டியெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏய் தேஜு மாதிரி எப்படி பார்க்குறது பாருங்க. ஹாய் சொல்லிடு, அங்கே பாரு. ஏய் ஹாய் நடு. சரியான முண்டி. அங்கே ஒரு பாப்பா தூக்கிட்டு போதுமா. கல்யாணத்துக்கு வந்துட்டும்பா. எதுக்கு வேணாம்.
ஐயோ மண்டபம் இருக்கிற லொக்கேஷன் பாருங்க, வேற லெவலாக இருக்குதா, செம்ம நேச்சுரலாக இருக்கு. பக்கம் வந்து மவுண்டெயின் பக்கத்தில் எப்படி இருக்கு உள்ளார மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மண்டபம் தெரியுமா, ஸ்ரீ மகேஸ்வரி மஹால். இது இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சூர். அஞ்சூரில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்சுக்கு பக்கமே இருக்கும். என்ஹெச் இருக்கா, என்ஹெச் பக்கமே இருக்கும். நல்ல லொக்கேஷன், மவுண்டைன் பக்கமே. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குப்பா. சாப்பாடு ஓகேப்பா, நல்லா தான் இருந்தது. சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். கல்யாணம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வேலைக்கு நம்ம போயிடணும். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. நம்ம சொர்க்க பூமிக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, போலாம் வாங்க. பால் கறக்கிறதுக்கு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம்ப்பா. ஓரளவுக்கு மதியத்துக்கு மேலே தான் மாடுங்க நல்லா மேய்ஞ்சி. வெயில் கொஞ்சம் கம்மியானது பின்னாடியே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. வெயிலில் மேய முடியலப்பா, நம்மளாலே நிற்க முடியல. போயிட்டு மரத்தடியில் நின்றுக்கிற மாடுங்க. ஆனால் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நம்மக்கிட்ட எச்எஃப் மாடுங்கள்லாம் இல்லை, ஆனால் கிராஸ் மாடுங்க தான், ஜெர்சி மாடுங்க தான். இருந்தாலுமே அதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, அதனால் தாங்க மாட்டேங்குது. இப்போ போய்ட்டு ஒரு 3:30 மணி ஆகுது டைமு. போய் பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிக்கும் மாடுங்க. பால் கறந்துடலாம். நல்லா கழுவிடணும், கழுவிட்டு பால் கறக்கணும். வெயிலுக்கு புசு 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 புசுன்னு இருக்குங்க. சும்மா அப்படி கலவுனா பாருங்க, பால் அப்படி மேற்று ஓட்டுரும். ஓகேவா, இப்போ பைட் எடுத்து கறந்துட்டு வந்துட்டா. மாட்டுக்கு பில்லாக இருக்க வந்திருக்கோம் நண்பா. இங்கே பாருங்கள் பில்லு எப்படி இருக்குது பாருங்கள். பில்லு நல்லா வளர்த்தியாக இருக்குது, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ஒரு கொஞ்சம் அறுத்தாலே வந்து சேர்ந்துடும் போல். இங்கே பாருங்கள், அறுத்துட்டு போயிடலாம். மழை வர மாதிரி இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ மூடிட்டு இருக்குது பாருங்கள். மழை வர மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா மூடிட்டு இருக்கான். மழை வரத்துக்கான 5 மணி ஆகுது. அதுக்குள்ளே நம்ம பிடிக்கணும் பில்லு. ஓகேவா, சுறுசுறுப்பாக பிடிங்கிடுவோம். அங்கே போய் மாற்றிட்டு இன்றைய நாள் முடிவடைந்ததுப்பா. பில்லு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, மாடுங்களாம் சாப்பிட்டுருக்கு. இன்றைய நாள் முடிந்தது. ஓகேவா, டைம் வந்து 6 மணி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.